பிரைஸ் லார்ட் வெல்கம் டு ஜேஜே பெட்ஸ் அண்ட் கார்டன்ஸ். நம்ம ஜனவரி பிறந்து முதல் வாங்குற செடி இந்த செடி தான். இது பார்த்தீங்கன்னா நான் கார்டன் போயிருந்த ஒரு 2 வீக்ஸாக நம்ம கார்டன் போகல. ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னு தொடர்ந்ததுனால கார்டன் பக்கம் போக முடியல. இன்னைக்கு போயிருந்தப்போ என் கண்ணில் மாட்டின செடி இதுதான். இது தூரமாக இருந்து பார்க்கும்போது அடினியம் நினச்சிட்டு கிட்ட போனேன். கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அடினியம் கிடையாதுன்ட்டு. பார்க்கறதுக்கு நம்ம அடினியமில் ஃபெராரி இருக்கும் இல்லையா, அந்த காம்பினேஷனில் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல. போன உடனே பார்த்தா ஒரே ஒரு பீஸ், ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் இருந்துச்சு. கார்டன்லேயே சொன்னாங்க நிறைய கலர் வந்ததுங்க. ஆனால் அந்த ஒரு கலர் மட்டும் தான் இருக்குது இப்போ அப்படின்னாங்க. சரி மிஸ் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோங்க. நிறைய கலர்ஸில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. பிங்க்கு, வயலட்டு, லேவண்டர்லாம் வந்தது. நாங்கள் நமக்குன்னு இருக்கிற ஒரே செடி தான், வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பேர் கேட்டாக்கா பேர் மறந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி போகின்றனால கார்டனில் ஆள் நிறைய பேர் இல்லை, வயசானவங்க தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தெரியல. அதனால் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், பிளான்ட் நெட் அப்படின்ற ஆப்பில். அதில் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணோம்னா அந்த பிளான்ட்டோட பேர் நமக்கு தெரிஞ்சிடும். நான் காரில் ஏறின உடனே முதல்ல ஃபோட்டோ எடுத்து போட்டேன். பிளான்ட்டோட பேர் க்ளாக்ஸீனியான்றதை கண்டுபிடிச்சேன். உடனே யூடியூப்பில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு இந்த பிளான்ட் கேர் எப்படி ப்ராபகேஷன் பண்ணுறது எல்லாமே வந்தது. அப்போ பார்க்கும்போது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு, ரொம்பவே ஆர்வமாகவும் இருக்குது. நம்மளோட இத்தனை வருஷம் கார்டன் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பிளான்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வாங்குகிறோம். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம வளர்த்து பார்க்கலாம். கீழே குட்டியாக இலைகளும் வந்திருக்கு. இது நான் வீடியோ பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இலைகள் மூலியமாகவும் நம்ம ப்ராபகேட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுது. இலைகள் பார்த்திங்கன்னா நம்ம கற்பூரவள்ளி இலை அந்த மாதிரி ஒரு சக்குலன் டைப்பில் ரொம்பவே ஃப்ளெஷியாக இருக்குது. ரொம்ப அந்த ரணகல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ரொம்பவே மேல் பகுதி சாஃப்டாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்கும்போது இலைகளை ஒடிச்சு நம்ம ரூட்டிங் ஹார்மோன் வைக்கும்போது ஒரு புதிய செடி உற்பத்தி ஆயிரும் அப்படின்றத பார்த்துருந்தேன். நம்ம இனிமேல் வர வீடியோஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செடி நீங்கள் வளர்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த செடி நான் வளர்க்க போகிறேன். நானும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். கார்டனில் எப்படி நான் வளர்க்கணும் அப்படின்னு எப்பவுமே ஒரு புது செடி வாங்கும்போது கேட்பேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செமி ஷேடில் வைங்கன்னு சொன்னாங்க. ஸோ செமி ஷேடில் வைக்கலாம். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். உடனே ரீபாட் பண்ண மாட்டேன். ஒரு 4 to 5 days நம்மளோட கிளைமேட், நம்மளோட வீட்டோட சூழ்நிலைக்கு அது மாறணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் நம்ம ரீபாட் பண்ணலாம். ரீபாட் பண்ணதுக்கப்புறமா பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குது, நமக்கு எப்படி பூக்கள் வருதுன்றதெல்லாம் பார்க்கலாம். நிறைய முட்டைகள் இருக்குது. ஒன்று பூக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த செடி பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.